ஃப்ரைடே மார்னிங் 6 to 7 உப்பு டப்பால உப்பு கொட்டி வச்சா செல்வம் பெருகுங்கிறது எங்கள் வீட்டு நம்பிக்கை. ஆடி மாதம் முதல் நாள் ஆடிப்பால் காய்ச்சலனா எப்படி? அதுவும் ஆடி முதல் நாள் ஃப்ரைடே ஸ்டார்ட் பண்ணதுனால ரொம்பவே ஸ்பெஷலாக இருந்தது கைஸ். ஒரு பொடி அரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஊற வச்சுருங்க. ஒரு முடி ஃபுல்லாக தேங்காய் துருகி ஜாலில் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 2 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. அரிசி நல்லா ஊறினதுக்கப்புறம் அரிசி அண்ட் அந்த வாட்டர் போட்டு நல்லா நைஸாக அடித்து எடுத்துருங்க. அரைச்சதுக்கப்புறம் பால் புழிஞ்சு விட்டு எடுத்துக்கோங்க. அண்ட் தேங்காய் சக்கரை இருக்கும்ல, அது கூட வெந்நீர் ஒரு 2 கிளாஸ் ஆட் பண்ணி அதுவும் நல்லா அரைச்சி எடுத்துட்டு இந்த மாதிரி புழிஞ்சு விட்டு பால் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் கையாலே பொடியலாம் கைஸ். அப்படி இல்லைனா வடிகட்டி இருக்குல்ல, அந்த வடிகட்டிலையும் இந்த மாதிரி நீங்கள் புழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். அரை கட்டி வெல்லம் எடுத்துக்கோங்க. அது கூட 1 கப்பு ஃபுல்லாக வாட்டர் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கிறதுக்குள்ளே முந்திரி இந்த மாதிரி வறுத்து வச்சுக்கோங்க கைஸ். வெல்லம் பாகுப்பா தான் வரணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி களைஞ்சாலே போதும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்க வச்சுருங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கோம்ல தேங்காய் பால், எல்லாத்தையுமே இதை கூட ஆட் பண்ணி வறுத்து வச்ச முந்திரியும் இதை கூட ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறம் எப்போதுமே கொதிக்க வைக்காதீங்க, அது உடம்புக்கும் நல்லது கிடையாது. சூப்பரான தேங்காய் பால் ரெடி ஆகிடுச்சு. அம்மா அப்பா நாங்கள் 2 பேரும் சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். 1 கிளாஸ் இல்லை 2 கிளாஸ் சாப்பிட்டோம். உங்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் முதல் நாள் எப்படி போச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மார்னிங் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.